யாழ்ப்பாணத்தில் மாதா சிலையினை மதுபோதையில் இருந்த 20 பேர் உடைத்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே தேசிய மக்கள் சக்தியின் தீவிர அமைப்பாளரும் கைதாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, முல்லைத்தீவில் கிணற்றுக்குள் இருந்து பெண் ஒருவரும் அந்த பெண்ணின் 2 பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர். அந்த சம்பவம் தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது அதன் பின்னணி தொடர்பாக சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணம் மெரிஞ்சிமுனை நாரையம்பதி மாதா ஆலயத்திலே வைக்கப்பட்டிருந்த சிலை ஒன்று உடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 8 பேர் கைதாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது வேலனை பகுதியைச் சேர்ந்த 8 பேர் ஊர்காவல்துறை போலீசாரினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே தேசிய மக்கள் சக்தியின் தீவிர அமைப்பாளர் ஒருவரும் கைதாகி இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நேற்றைய தினம் வெளியாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது 20 பேர் இவ்வாறு மது போதையில் அந்த சிலையை உடைத்திருக்கிறார்கள். 8 பேர் தான் தற்பொழுது வரை கைதாகி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து ஏனையவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கையினை போலீசார் துரிதப்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் என்ன நடந்தது என்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் கடந்த 25ஆம் தேதி 20 பேர் அடங்கிய கும்பல் ஒன்று அந்த தேவாலய பகுதியிலே மது அருந்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அவர்கள் மது அருந்தி அங்கு ஒரு பார்ட்டி ஒன்றினை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலில் தான் சுற்றுலாவுக்கு சென்ற சிலர் அங்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது அவர்களுடன் இந்த மது அருந்திய கும்பல் முரண்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை தகாத வார்த்தையில் பேசியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு குறித்த தேவாலயத்தில் இருந்த மாதா சிலையை அவர்கள் அடித்துடைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மாதா சிலையே இவ்வாறு 20 பேர் அடங்கிய கும்பல், மது போதையில் இருந்த கும்பல் உடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உடனடியாக குறித்த தேவாலய நிர்வாகத்தின் சார்பாக முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உடைத்தவர்கள் இந்துக்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இது பாரிய அளவு பிரச்சனையாக மாறலாம் என்கின்ற அடிப்படையில் உடனடியாக போலீசார் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இவ்வாறு வேலனையை சேர்ந்த 8 பேரை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக மேலதிகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே மது அருந்திவிட்டு இவ்வாறான ஒரு செயற்பாட்டை அந்த கும்பல் செய்திருக்கிறது. மிக மிக ஒரு அநாகரிகமான செயலை செய்திருக்கிறார்கள். ஒரு மாதா சிலையை உடைத்திருக்கிறார்கள். இது மிக மிக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடு. எந்த மத தெய்வங்கள் சிலைகளாக இருந்தாலும் இவ்வாறு உடைப்பது என்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் தகுந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதனால் அப்பகுதியில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம். மற்றொரு செய்தியாக, முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பணிக்கன்குளம் எனப்படுகின்ற பகுதியிலே கிணறு ஒன்றுக்குள் இருந்து பெண் ஒருவரும் பெண்ணின் பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பான செய்திகளை நாங்கள் இதற்கு முதலே ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். இந்நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததில் குறித்த அந்த மூவரும், அதாவது தாய் மற்றும் 2 குழந்தைகள் ஆகிய மூவருமே கிணற்றுக்குள் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அது தவிர அந்த பெண்ணின் கணவன் வெளிநாட்டில் இருப்பதாகவும் வெளிநாட்டில் இருந்து அந்த பெண்ணுடன் தற்பொழுது தொடர்பில் இல்லை என்றும் அங்கிருந்து பணம் அனுப்புவதில்லை என்றும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான தகவலும் வெளிவந்திருக்கிறது. ஆக இவ்வாறு ஒரு பெண்ணும் 2 குழந்தைகளும் கிணற்றுக்குள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் செய்திகளாக வெளியாக இருந்தது. ஆனால் பெரிய அளவில் அது தொடர்பாக பேசப்படவில்லை. 3 உயிர் போயிருக்கிறது. ஆனால் அது தொடர்பாக பெரிய அளவிலே ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் பேசப்படவில்லை என்றுதான் கூற முடியும். ஆகவே இது தொடர்பாக நிச்சயமாக பேசியாக வேண்டும். 2 சிறுவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு துக்கமான துன்பியல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார், என்ன நடந்தது, இது தொடர்பாக சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் வலியுறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அது தொடர்பாக எந்தவித குரலையும் யாருமே எழுப்பவில்லை. அதை தவிர ஒரு சமூகமாக ஒரு சமூகத்தில் இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் அதன் பின்னணி தொடர்பாக ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்று பிள்ளைகளும் சேர்ந்து அந்த பெண்ணும் சேர்ந்து கிணற்றுக்குள் விழுந்திருக்கிறார்கள். அதாவது ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய வகையிலே பார்ப்போமே. ஆனால்
தாய் தான் அந்த பிள்ளைகளை கிணற்றுக்குள்ளே போட்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலும் இதனை பார்க்கலாம். என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் தானாக கிணற்றுக்குள் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்கின்ற அளவிற்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த அளவிற்கு அறிவு இல்லை, அதாவது அவர்கள் சிறுவர்கள், ஆகவே அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே தாய் தான் இவ்வாறு அந்த குழந்தைகளையும் உள்ளே போட்டுவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆகையால் இது தொடர்பாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது, இது தொடர்பாக விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, பெண்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கணவன் பணம் அனுப்பாவிட்டாலோ அல்லது கணவன் பேசாவிட்டாலோ ஒரு பெண்ணால் வாழ முடியாதா, அதற்கு இதுதான் முடிவா, எனவே அதற்கு என்ன வழி இருக்கின்றது, அதற்கான தைரியத்தை அதற்கான கருத்துக்களை கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அது தவிர இவ்வாறான குடும்பங்கள், அதாவது கணவன் மனைவி இருந்தாலும் கணவன் வெளிநாட்டில் இருந்தாலும் வறுமை என்று வருகின்ற போது உனது கணவன் வெளிநாட்டில் இருக்கின்றான் என்று பல அரசு திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்றது. ஆகையால் இது தொடர்பாக இனி வருகின்ற உதவி திட்டங்களில் ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது, அவர்கள் வறுமையில் இருக்கின்றார்களா அல்லது அவர்கள் பிரிந்து இருக்கின்றார்களா, கணவன் எப்படியானவன் என்ற வகையில் எல்லாம் கிராம சேவகர்கள் மற்றும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அது சமத்துவ உத்தியோகத்தர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு பெரும் செய்தியை சொல்லி செல்கின்றது. ஆகையால் இது தொடர்பாக விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அதனை எல்லாம் நாங்கள் பேசாமல் கடந்து செல்கின்றோம். இதற்கான பின்னணி காரணம் என்ன, இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக எல்லாம் ஒரு சமூகமாக சிந்திக்க வேண்டும். அதை சிந்திப்பதன் ஊடாகத்தான் இவ்வாறான சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்கலாம். அதை தவிர அவர்களுக்கான தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும், பெண்கள் தன்னிச்சையாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தைரியத்தை கொடுக்க வேண்டும். இவ்வாறு பல்வேறுபட்ட கோணங்களில் இந்த சம்பவம் தொடர்பாக சிந்திக்க வேண்டியிருக்கிற நிலையில் யாருமே இதனை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்கின்றார்கள் என்பது மிக மிக ஒரு வேதனை தரக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகையால் இது தொடர்பாக நாங்கள் தீவிரமாக பேசி இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். எதையெல்லாம் தேவையில்லாமல் பேசுகின்றோம் என்று 3 உயிர் போயிருக்கின்றது. இதே ஒரு கள்ளக்காதலால் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தால் பெரிய அளவிலே பேசுவோம். கிட்டத்தட்ட இந்த வவுனியாவில் எல்லாம் மனைவியை கணவன் பற்றினா அதுக்காக எல்லாம் பல பதிவுகளை பலரும் போட்டார்கள். இன்று 3 உயிர் போயிருக்கின்றது, கிணற்றுக்குள் இந்த 3 சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது, அப்பாவி சிறுவர்கள் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்பாக பேசுவதற்கு இங்கு யாருமே இல்லை. இது இந்த சமூகத்தின் அவலநிலை. இப்படியான சமூகத்தினால் தான் அப்படியான மரணங்கள் எல்லாம் நிகழ்கின்றதோ என்கின்ற கேள்வியும் இதிலே இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.